ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு ட்ராவலரா? அதுவும் மெயினாக ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணுவேன். ட்ரெயின் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு அந்த ஜர்னி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்காக தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ட்ரெயின் ட்ராவல் பிடிக்கும். நான் ட்ரெயினில் தான் அடிக்கடி ட்ராவல் பண்ணுவேன். அதுவும் வந்துட்டு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது அந்த சீனரிஸ் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. நம்ம கண்ட்ரிலேயே ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி பிளேசஸ் நம்ம வியூ பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அதில் வந்துட்டு பெஸ்ட் 6 ஸ்பாட்ஸை வந்துட்டு நான் இப்போ உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ண போகிறேன். சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு சேர்ந்த குன்னூர் டு ஊட்டி ட்ராவல் தான். ஸோ குன்னூர் டு ஊட்டி ஜர்னி நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது டாய் ட்ரெயின்னு சொல்லுவாங்க. அந்த மலைகள் நடுவில் அந்த ட்ரெயின் போகும். ரொம்ப ஸ்லோவாக தான் ட்ரெயினும் போகும். சரிங்களா? அது ரொம்ப ஜாலியாக இருக்கும். பட் அதில் இருக்க ஒரு சின்ன இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை பெய்யும்போது பாறைகள் வந்துட்டு தண்டவாளத்தில் விழ வாய்ப்பு இருக்குது. அதனால ட்ரெயினும் கேன்சல் ஆயிருக்கு. ஸோ அதுதான் ஒரு சின்ன இஷ்யூ. மற்றபடி நீங்கள் ஒரு ட்ரெயின் ட்ராவலராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஜேர்னியை என்ஜாய் பண்ணலாம். செகண்ட் பிளேஸில் எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பை டு கோவா. கோவான்றது நம்ம எல்லாரோட ஒரு லைஃப் டைம் ஒரு டெஸ்டினேஷன் பிளேஸ் தான் நம்ம பாய்ஸ் எல்லாருக்குமே. பட் இது வந்துட்டு மும்பை டு கோவா ட்ராவல் பண்ணுற பேசஞ்சர்ஸ்க்கு தான் வந்துட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாதையில் வந்தீங்கன்னா 2000 பாலங்களும் 91 சுரங்கப்பாதைகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் வந்துட்டு மவுண்டன்ஸ் உள்ள தான் இந்த பாதையும் இருக்குது, வடிவமைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதனால வந்துட்டு இது வந்து செகண்ட் பிளேஸை பிடிச்சிருக்கு. தேர்ட் பிளேஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதாப்பூர் டு ஜெய்சல்மார். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டிஃபரண்டான கேட்டகரியை சேர்ந்தது. ஆக்சுவலி இது டெசர்ட் ட்ராவல் ஆக்சுவலா. ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன இந்த ஃபர்ஸ்ட் 2 பிளேஸஸ் பார்த்தீங்கன்னா, மவுண்டன்ஸ் உள்ள வரும் நல்ல கிரீனரி சீன்ஸா இருக்கும். இந்த தேர்ட் பிளேஸ் நான் சொன்னது வந்து ராஜஸ்தான் தார் டெசர்ட் கேள் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ ராஜஸ்தான்ல தார் டெசர்ட் இருக்கு. ஸோ அந்த வழியா வர பாதை இது. இதை ஏன் வந்துட்டு ரொம்ப இந்த லிஸ்ட்ல சேர்த்திருக்காங்க அப்படின்னும்போது, மார்னிங்கும் ஈவினிங்கும் சரி சன்ரைஸ் சன்செட் ஆகும்போது அந்த டைம்ல வந்துட்டு அந்த சூரிய கதிர்கள் வந்து அந்த பாலைவனல படும்போது அப்படியே ரெட்டிஷா இருக்கும். அது ஒரு சூப்பர் சினரியா இருக்கும். டெசர்ட் லவர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அது ஒரு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் அப்படின்றனால இதையும் லிஸ்ட்ல சேர்த்திருக்காங்க. 4வது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்கா டு சிம்லா. இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்லாக்கு போகிற ரூட் ஆக்சுவலாக வந்துட்டு. ஸோ இதையே லிஸ்ட்டில் சேர்த்துருக்காங்கன்னா, நல்லா பனி படர்ந்த ஒரு ஒரு பாதையா அது இருக்கும் இன்னும். இந்த வழியா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இமயமலையோட அழகை ரசிக்கலாம் அப்படின்னும், இந்த வழியா போகும்போது 864 மேம்பாலங்களும் 102 சுரங்கப்பாதை வழியாக இந்த பாதை போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு 2 வந்து சொன்னது கிரீனரி, அடுத்த 3 வந்து டெசர்ட். இது 4த் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்னோ அந்த சைடில் போகிற மாதிரி இந்த பாதை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸ்ரீநகர் டு பாரமுல்லா. இது வந்து ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, அந்த நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்கன்னா, கல்கா டு சிம்லா அது மாதிரி தான் சிமிலர். பட் இந்த ரயில் பாதையில வந்து பார்த்தீங்கன்னா, அதோட பனி மூட்டம் அதிகமாகவும், ரொம்ப வந்துட்டு எப்படி சொல்றது, ரொம்ப அப்படியே ஒயிட் கலர் அந்த பெட்ஷீட்ட போட்டு மூடுன மாரி தான் ட்ராக்கே இருக்கும். அது அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இந்த இதில வந்து பயணம் பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க இந்த வழித்தடத்தில. லாஸ்ட்டா இருக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ அ ஜல்பைகுரி டு டார்ஜிலிங். ஸோ அந்த சேம் தான் அந்த ஷிம்லா அந்த அந்த பக்கம் வர நார்த் ஈஸ்ட் சைட் சொல்லுவாங்க. இதா கரெக்டாக எனக்கு தெரியல. ஸோ அந்த பக்கம் வரது தான் இதுவும். இந்த வழியா நம்ம ட்ராவல் பண்ணும்போதும் ஹிமாலயன்ஸோட அழகை ரசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்துட்டு அந்த ஸ்னோ சைடு அந்த மாதிரி கேட்டகரியில் வரது தான் இது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பிளேசஸ் நம்ம இப்போ வந்துட்டு ஓவராலாக 6 பிளேசஸ் பார்த்துட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த 6 பிளேசஸ் தான் வந்து டாப் ட்ராவல் அதாவது ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கான டாப் 6 டெஸ்டினேஷன்ஸாக இருக்குது. ஏன்னா ட்ராவல் பண்ணும்போது அந்த ஜேர்னி நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்றவங்களுக்கான ஒரு டாப் 6 டெஸ்டினேஷன்ஸாக இந்த 6 பிளேசஸ் தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க் யூ.